This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சட்டப்பேரவை தேர்தல்களில் சாதிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்களவை தேர்தல்களும் சோதனையாகவே அமைகிறது. ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பாஜகவின் கோட்டையாக விளங்குகிறது டெல்லி. 2014 மற்றும் 2019 ஆகிய தேர்தல்களைப் போல தற்போதைய தேர்தலிலும் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. மொத்தமாக 22 தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சிக்கு பஞ்சாபில் மட்டும் 3 இடங்கள் கிடைத்துள்ளன. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக அனுதாப அலை வீசக்கூடும் என கூறப்பட்டது. ஆனால் அதனை பொய்யாக்கும் வகையில் அக்கட்சிக்கு தோல்விகளே அதிகம் கிடைத்துள்ளன. டெல்லி, ஹரியானா, குஜராத், கோவா மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் களமிறக்கப்பட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் ஒருவரும் வெற்றி பெறவில்லை. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட முக்கிய ஆம் ஆத்மி தலைவர்கள் தற்போது சிறையில் உள்ளனர். இதை தவிர சமீபத்தில் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுவாதி மலிவால் முதலமைச்சர் இல்லத்தில் தாக்கப்பட்டதாக புகார் அளித்தது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆகவே அரசியல் தற்காப்புக்காக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.